உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். குஷி, இன்னும் கொஞ்சம் சாப்பிடுமா. எனக்கு பிடிக்கல பாட்டி. சரி, கொஞ்சமா சாப்பிடு. நான் உனக்கு பால் கொண்டு வரேன். சரியா? கொஞ்சம்தான். எனக்காக நீ ஊட்டி விடு. இந்த குஷியும் எதுவும் சாப்பிடாம இங்கேயே பட்னி கடந்து செத்துட்டா நல்லா இருக்கும். தாமினி, இங்க பாரு தாமினி, ராதா விஷயத்துல நீ என்ன பண்ணணும்னாலும் அதை தாராளமா பண்ணிக்க. ஆனா குஷி விஷயத்துல அவளுக்கு ஏதாவது நீ கெடுதல் நினைச்சா நான் உன்னை சும்மா விட மாட்டேன். ஒரு விஷயத்த காது கொடுத்து கேட்டுக்கோ. குஷி மேல மோகன் அண்ணா எவ்வளவு பாசம் வச்சிருக்காரோ அதே அளவுக்கு நானும் வச்சிருக்கேன். புரியுதா உனக்கு? ராகுல், ஐ எம் சாரி. ஆனா நான் சீரியஸா ஒன்னும் சொல்லல. ஐ மீன், மை காட், நான் டென்ஷன்ல இருந்ததால தெரியாம ஏதாவது சொல்லிருப்ப, அவ்வளவுதான். அடியே, அந்த குஷி மட்டும் இல்ல, அந்த ராதா கூட பட்னி கிடந்து சாக மாட்டா. ஒரே ஒரு தடவை யோசிச்சு பாரு. இப்போ அவ அந்த கோல்டு ஸ்டோரேஜ்குள்ள இருக்கா. அதுக்கு அங்க அவ பல ஃபிளேவர்டு ஐஸ்கிரீம் சாப்பிட்டுக்கிட்டு இருப்பாளே. நான் மட்டும் அங்க இருந்திருந்தா எல்லாத்தையும் சாப்பிட்டிருப்பேன். அட கடவுளே, எங்க 2 பேருக்கும் இப்படி ஒரு வாய்ப்பை நீ கொடுக்க மாட்டியா? உங்களுக்கு தெரியும்ல சிகரெட் ஆரோக்கியத்துக்கு எவ்வளவு ஆபத்தானதுன்னு. இதனால உங்களுக்கு பெரிய பெரிய வியாதி வரும் ராகுல் தம்பி. இங்க பாரு, ஓவரா பேசாத, புரியுதா? பார்த்து மரியாதையா பேச. நான் ஒன்னும் வேலைக்காரன் கிடையாது. சிகரெட் பிடிக்காதுன்னு ஆர்டர் போட்ட உடனே நான் கேட்டுக்கிறதுக்கு. இது என்னோட லைஃப். எனக்கு என்ன தோணுதோ அதை நான் பண்ணுவேன். புரியுதா? கிளம்புங்கிறது. ஒரு குடும்பத்துல இருக்கும்போது நம்மளோட வாழ்க்கை நமக்கு மட்டும் சொந்தம் கிடையாது. அந்த குடும்பத்துல இருக்க ஒவ்வொருத்தருக்கும் அது சொந்தமானது. ஏன்னா நம்ம என்ன செஞ்சாலும் அது அவங்களையும் பாதிக்கும் ராகுல் தம்பி. நீங்க என்ன உங்க அண்ணியா ஏத்துக்கலன்னு எனக்கு நல்லா தெரியும். அண்ணிங்கிற உரிமையில இல்லைனாலும் குஷியோட அம்மாங்கிற முறையில நான் உங்களை கண்டிக்கலாம் இல்லையா? சரி, உங்களை பத்தி நீங்க யோசிக்க வேண்டாம். ஆனா குஷிய பத்தியாவது நீங்க யோசிக்கணும்ல. நாளைக்கு குஷி நீங்க இந்த மாதிரி பண்றத பார்த்தா அவ உங்ககிட்ட இருந்து என்ன கத்துப்பா? ப்ளீஸ், உன் லெக்சரை கொஞ்சம் நிறுத்துறியா? எனக்கு தலை வலிக்குது. போ, நீ போய் உன் வேலையை பாரு. உனக்கு வேலை வெட்டி எதுவும் கிடையாதா? காலங்காத்தால ஏன் பின்னாடி சுத்திக்கிட்டு இருக்க? போ, வீட்டுல போய் யாருக்காவது சண்டை மூட்டி விடு. மோகனா நிம்மதியா இருக்காராம், என்ன விட்டு. புரியுதா? சரி, நான் அதே மாதிரி பண்றேன். மோகனையா கிட்ட போய் எல்லா விஷயத்தையும் சொல்லிடுறேன். இப்பவே கூப்பிடுறேன். மோகனையா, தயவு செஞ்சு மோகன் கிட்ட எதுவும் சொல்லிடாத. ஏற்கனவே என் மேல கோவமா இருக்காரு. இந்த விஷயம் மட்டும் அவருக்கு தெரிய வந்ததுன்னா அப்புறம் என் மேல இன்னும் கோவப்படுவாரு. சோ ப்ளீஸ், இந்த விஷயத்தை மட்டும் மோகன் கிட்ட சொல்லிடாத ப்ளீஸ். சரி, இந்த முறை நான் உங்களை விடுறேன். ஆனா அடுத்த முறை நீங்க சிகரெட் பிடிக்கிறத ஒருவேளை நான் பார்த்துட்டேன்னா என்ன பண்ணுவேன்னே தெரியாது. கடவுளே கிருஷ்ணா, நான் இப்பதான் அக்னி பகவான உதவி செய்ய சொல்லி கேட்டேன். நீங்க அக்னி தேவனை என்னோட பைக்குள்ளேயே வச்சு அனுப்பி இருக்கீங்க. இதோ முழு தீப்பெட்டி இருக்கு. ரொம்ப ரொம்ப நன்றி கடவுளே கிருஷ்ணா. ராதா, ராதா,
ராதா! ராதா! மோகன், எல்லா இடத்துலயும் தேடி பார்த்துட்டேன். ராதாவை எங்கேயுமே காணோம். அக்கம் பக்கத்துல உள்ளவங்களும் ராதாவை பார்க்கவே இல்லையா? எப்படி நம்ம ராதாவை தேடுறது? ராதா! ராதா! கடவுளே, ராதா எங்க இருக்கான்னு எங்களுக்கு சொல்லுங்க. ஏதாவது அறிகுறி காட்டுங்க. ராதா! ஓம் ஸ்ரீ கிருஷ்ணா சரணம் மம. இது இப்படி எரியாது. எந்த பொண்ணு? அவ பார்க்க எப்படி இருந்தா? பதில் சொல்லு, யார் அந்த பொண்ணு? என்ன புடவை கட்டியிருந்தா, என்ன கலர்ல கட்டியிருந்தான்னு சொல்லு. புடவையா? அது சார் புடவை வெள்ளை கலர்ல தானே அவ போட்டிருப்பா. இல்லையா? என்ன? வெள்ளையா? ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.